நடிகர் திலகம் பற்றி பாலு மகேந்திரா. இலங்கையில் பிறந்து வளர்ந்தவன் நான். எனக்கு 14 வயது இருக்கும்போது சிவாஜி சார் கொழும்பு வருகிறார் என கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொழும்புக்கு போக ஆசைப்பட்டேன். வழக்கம் போல வீட்டில் அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் சிவாஜி சாரை பார்க்கும் வாய்ப்பை நான் இழக்க விரும்பவில்லை. ஒரே வழி வீட்டை விட்டு ஓடுவதுதான். எனவே சிவாஜி சாரை பார்க்க வீட்டை விட்டு ஓடினேன். பயணச்சீட்டு இல்லாமல் கொழும்பு சென்று சிவாஜி சார் பேசும் இடத்தை அடைந்தபோது கூட்டம் கிலோமீட்டர் கணக்கில் இருந்தது. மேடையில் சிவாஜி சார் வரும்போது ஏதோ ஒரு சிறிய உருவம் தான் எனக்கு தெரிந்தது. ஆனால் அவர் பேச ஆரம்பித்ததும் அந்த சிம்மக்குரல் என்னை அப்படியே அவர் அருகே கொண்டு போனது. அவர் பேசத் தொடங்கியதில் இருந்து முடிக்கும் வரை நான் இப்படியே நின்றிருந்தேன், தலைக்கு மேல் கும்பிட்டவாறு. என்னுடைய கடைசி இந்தி படத்தை நான் சிவாஜி சாருக்கு அர்ப்பணித்தேன். அதில் என்னை போன்ற எத்தனையோ கலைஞர்களுக்கு தூண்டுகோலாக இருந்த, இப்போதும் இருக்கின்ற, வருங்காலத்திலும் இருக்கப் போகின்ற சிவாஜி சாருக்கு சமர்ப்பணம் என குறிப்பிட்டேன். நடிகர் திலகம் இறந்தபோது நான் குறிப்பிட்டது இதுதான். யார் சொன்னது சிவாஜி சார் இறந்து விட்டார்?